வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம மணப்பெண் சமையல்ல பாத்தீங்கன்னா ஹோட்டல் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இட்லி வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். இதுக்கான மாவு அளவு எல்லாமே எப்படி அரைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா மாவோட மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். இட்லி அரிசி வந்து 4 கிலோ அளவுக்கு எடுக்கிறாங்கன்னா உளுந்து வந்து 1 கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு ஆட்டிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக வந்து வச்சுட்டு காலையில் எழுந்து இட்லி ஊற்றணும்னு சொல்கிறாங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. இட்லி தட்டில் வந்து துணி போட்டுட்டு வந்து இட்லி வந்து ஊற்றுறாங்க. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் இட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஊற்றுவாங்க. இட்லி கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு நம்ம மாவு ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சுட்டு இட்லி குண்டாவை மூடிட்டு, இது பெரிய இட்லி குண்டாவாக இருக்கவே ஒரு அரை மணி நேரம் வந்து டைம் கொடுத்துட்றாங்க. இப்போ இட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து வெந்திருக்கு. பஸ்தண்ணி வந்து நல்லா தெளிச்சுட்டு தட்டை வந்து எடுத்துகிட்டு இன்னொரு பிளேட்டில் கவுத்து போட்டுட்டு அழகாக வந்து அந்த துணியை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இட்லி பார்த்திங்கன்னா அழகாக வந்து பிரிஞ்சு வந்துடுது. இதே மாதிரி நெக்ஸ்ட் பிளேட்டையும் வந்து பண்ணுறாங்க. நல்லா பச்சை தண்ணி ஃபஸ்ட்டு தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி எடுத்துகிட்டு திரும்பியும் அதே மாதிரி பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஹாட் பாக்ஸ் எடுத்து சர்வ் பண்ணுறாங்க. சாஃப்டான இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.